ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரேடிங் வியூவில் டிசிஎஸ் அதாவது டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் அந்த ஸ்டாக்கோட சார்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சார்ட்டில் நம்மளுடைய ரெட் கட்டர் இண்டிகேட்டர் எந்த இடத்துல பை சிக்னல் கொடுத்துருக்கு, எந்த இடத்துல செல் சிக்னல் கொடுத்துருக்கு, இதை வச்சு நம்ம எப்படி ட்ரேடிங் வந்து ப்ராஃபிட்டபுளாக மாற்றலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இப்போது இதில் டிசிஎஸோட சார்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து செட் பண்ணியிருக்கேன். அதாவது இன்ட்ராடே பண்ணுறதுக்கு சிக்னல்ஸ் எந்தெந்த இடத்துல கிடைக்குது அப்படின்றத பார்க்குறதுக்காக செட் பண்ணியிருக்கோம். ஸோ சார்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. 5 மினிட்ஸ் கேண்டிலோட சார்ட் இது. ஸோ இதை இப்போ சார்ட்டை வந்து ஃபுல்லாக பாருங்கள். இது நேற்றும் இன்றைக்கும் எந்த அளவுக்கு வந்து டவுன் ஆகிருக்கு, சிக்னல் எந்த இடத்துல கிடச்சிருக்கு அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு செல் சிக்னல் எந்த இடத்துல கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, நேற்று அதாவது 18 மார்ச் 2024 காலையில் ஒரு 10:15 to 10:30 வந்து நமக்கு அந்த செல் சிக்னல் கிடச்சிருக்கு. அப்போ நீங்கள் வந்து ப்ரைஸை பார்த்துக்குங்க, 4200 சம்திங்கில் இருக்குது. ஸோ அதே ஈவினிங் வந்து 4127 கிட்ட வந்துருச்சு. ஸோ அதே இது இன்றைக்கி வரைக்கும், இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும், இன்றைக்கி 19th மார்ச்சு, இன்றைக்கி ஈவினிங் வரைக்குமே வந்து பை சிக்னல் வந்து கிடைக்கல. இன்னும் செல்லிங் ஜோனில் தான் இருக்குது, செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. ஸோ இதை ஈஸியாக உங்களுடைய இண்டிகேட்டர்ஸ், நீங்கள் ஆல்ரெடி டெக்னிக்கல் டூல்ஸ் நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, ஸோ அதோடு சேர்த்து இந்த ரெட் கட்டர் இண்டிகேட்டரை நீங்கள் ஆட் பண்ணிக்கிறம்போது உங்களுக்கு அந்த பையிங் சிக்னல், செல்லிங் சிக்னல்ஸை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பை எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள். 14ஆம் பை கிடச்சது, திரும்ப 18ஆம் தான் வந்து செல் வந்து கிடச்சிருக்கு. இதே மாதிரி இதனுடைய ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுச்சு அப்படின்னா, இதை வந்து நீங்கள் ஒரு அடிஷ்னல் இண்டிகேட்டராக உங்களுடைய ட்ரேடிங்கில் வந்து பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். உங்களுடைய ப்ராஃபிட்டை சீக்கிரமே வந்து ரீச் பண்ண கரெக்டான பிக்கிங்கை வந்து நீங்கள் பண்ணலாம். எந்த இடத்துல வந்து நம்ம டச் பண்ணணும் ஸ்டாக்ஸ் அப்படின்றது ஒரு புரிதலை வந்து இது கொடுக்கும். இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, மேலே தெரிகிற ஸ்க்ரீனில் இருக்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நீங்களும் இந்த ரெட் கட்டர் இண்டிகேட்டரை வந்து பயன்படுத்தி பார்க்கலாம். ஸ்க்ரீனில் இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஸ்டாக் வந்து, இந்த ஸ்டாக்கை பை பண்ணுங்கள், செல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிற ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நம்மளுடைய ரெட் கட்டர் இண்டிகேட்டர் வந்து இந்த ஸ்டாக்குக்கு எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இன்ட்ராடேக்கு 5 மினிட்ஸ் கேண்டில் அப்படின்றத ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக இந்த வீடியோ வந்து பதிவிட்டிருக்கேன். நீங்களும் இந்த ரெட் கட்டர் இண்டிகேட்டர் வாங்கி உங்களுக்கு எந்தெந்த ஸ்டாக் தோணுதோ அந்த ஸ்டாக்கில் வாங்கி செக் பண்ணிக்கலாம். ஸோ வேணும் அப்படின்றவங்க மட்டும் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தேங்க்யூ.